நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னத்த? ஒண்ணுல உங்க வீட்ல ராமையும் கல்பனாவையும் நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? கல்பனாவே சொன்னால. போங்க அத்த, நீங்களும் வந்திருக்கணும். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு தெரியுமா? சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். கண்ணத்துல 2 இழு இழுத்திருப்பேன். ஏன் அத்த இப்படி சொல்றீங்க? நீங்க அவங்கள அங்க எப்படி பாத்துக்கிட்டீங்க? கல்பனா ஏன் பொய் சொன்னான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீயும் உன் அம்மாவும் பிளான் பண்ணி என் பையனை அவமானப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவமானமா? யாரத்த இந்த மாதிரி எல்லாம் பொய் சொன்னது? எனக்கு ராம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். உங்க அப்பா மேல எனக்கு இருக்கிற மரியாதைனால தான் நான் ராம உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ராம்க்கு அங்க வர இஷ்டம் இல்லனா கூட என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்தாவ அங்க வந்தான். ஆனா நீ உன் அம்மாவும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்னு தேடி தேடி அவனை அவமானப்படுத்திருக்கீங்க. அவ எப்பவுமே அனுபவிக்காத அவமானத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க. 2 நாள் அவனை கூட்டிட்டு போய் அவமானப்படுத்தி என்ன பழி வாங்கிட்டீங்கன்னு தலகணத்துல ஆடாதீங்க. இந்த சித்ரா தேவி அவ்வளவு சீக்கிரமா எந்த அவமானத்தையும் மறக்க மாட்டான். அதுவும் தான் மகனுக்கு நான் தாங்கவே மாட்டா. இல்லத்த, எதுவுமே வேணும்னு பண்ணல. என்னாச்சுன்னா போதும் போதும் உன் விளக்கம். என் மகனுக்கு உன் வீட்டுல அவமானம் நடந்திருக்கு. அதுக்கு பரிகாரம் இந்த வீட்டுல கண்டிப்பா நடக்கும். மனசுல வச்சுக்க. பாட்டி, இஞ்சி மோர் கேட்டீங்களே, இந்தாங்க. அப்படி வைமா. சீதா, ஒரு நிமிஷம் உக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சொல்லுங்க பாட்டி. சீதா, நீயும் உங்க சித்தப்பாவும் ஆசைப்பட்ட மாதிரி ராம் உங்க வீட்டு பூஜைக்கு வந்தான். உனக்கும் உன் சித்தப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுல்ல? நானும் சித்தப்பாவும் சந்தோஷப்படுறதை விட அவரு சந்தோஷப்படணும்ல. என்னம்மா சொல்ற? எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு கல்பனா சொன்னாளே. கல்பனா ஏன் அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அவரை சரியா பாத்துக்கல. அவரு சுகமா வாழ்ந்தவரு. அவரை கூட்டிட்டு போய் நாங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம் பாட்டி. என்ன பண்றது? எங்க சித்தப்பா ரொம்ப கஷ்டத்துல தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. தினமும் கொஞ்சம் நஞ்சம் வர கூலியில தான் எங்க சித்தப்பா எங்களை அன்பா வளர்த்தாரு. ஆனா எங்க சித்தப்பாவுக்கு வருமானம் தான் குறைவா வரும். எங்க மேல வச்சிருக்கிற பாசம் என்னைக்குமே குறைஞ்சதில்ல பாட்டி. என்ன அக்காவ நல்லா பாத்துக்கணும்னு தான் அவர் மனசுல இருந்துச்சு. அவர் தான் நல்லா இருக்கணும்னு என்னைக்குமே நினைச்சதில்ல பாட்டி. இப்ப கூட அவருக்கு நல்ல சம்பாத்தியம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இவங்க எல்லாரையும் ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அப்படி இருந்தும் அவரை சந்தோஷமா பாத்துக்க முடியல பாட்டி. ராத்திரியெல்லாம் கரண்ட் வேற இல்ல.
ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம கொசு தொல்லை வேற. பாவம், அவரு ரொம்ப தொந்தரவு அனுபவிச்சுட்டாரு பாட்டி. இதுக்கெல்லாம் ஏன் வருத்தப்படுற சீதா? அது மட்டும் இல்ல பாட்டி, இன்னும் சில விஷயத்துக்கு அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. தெரியும், எனக்கு தெரியும் சீதா. உன் சின்னம்மாவுக்கு பிரியா பெரிய மக, ரவி தான் மூத்த மருமகன்னு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பா, அவ்வளவுதானே? ராம் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டான். அவனுக்கு பொறாம புத்தியெல்லாம் இல்ல. நீயே பாத்தில்ல, நம்ம வீட்ல எவ்வளவு பூஜை நடந்தாலும் எவ்வளவு விசேஷம் நடந்தாலும் லேட்டா தான் வருவான். அதனால அங்க நடந்த விஷயத்துக்கு அவ வருத்தப்பட மாட்டான். அவர் வருத்தப்படாம இருக்கலாம், ஆனா நான் நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில அவரை பூஜைக்கு அத்தை அனுப்புனாங்க. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு பாட்டி. அத்தை என்ன நம்பி அனுப்புனாங்க, அந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியலையேன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்காக தான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாட்டி. வேணா சீதா, நீ ஏதாவது உண்மையை சொல்லி உன் மனசுல இருக்க பாரத்தை இறக்கிடலாம். ஆனா அதோட விளைவு என்ன ஆகும்னு யோசனை பண்ணணும். சித்ரா ராமுக்கு அவமானம் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுவா. அதுவும் இல்லாம இனி என்னைக்குமே உங்க வீட்டுக்கு ராமு அனுப்ப கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிடுவா. நாளைக்கு உங்க அப்பா மறுபடியும் ராமு வந்து கூப்பிட்டா அவமானப்படுத்தி அனுப்பிடுவா. இது எல்லாத்தையும் விட ராமுக்கும் உனக்கும் இப்ப இருக்கிற பிரிவை விட பெரிய பிரிவு வந்துடும். இதெல்லாம் தேவையா சீதா? நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உண்மையை சொல்றது எப்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு துக்கத்தை கொடுத்தா பாவம் இல்லையா? நாம உண்மையை சொல்றதோ பொய்ய சொல்றதோ முக்கியம் இல்ல. அது மூலமா அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க தெரியுமா? அதுக்கு தான் சொல்ற சீதா, இந்த விஷயத்தை இப்பவே விட்டுரு. எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, புரிஞ்சுதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அம்மா, இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுக்கோ, அப்புறமா ஏதாவது கிடைச்சா தரேன். என்னடி இது சில்லற சில்லறையா கொடுக்கற? இப்ப வீட்டோட பொறுப்பு உன் கையில தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது பண விஷயத்துல ஏன் இவ்ளோ யோசனை பண்ற? யோசனை பண்ணலமா, எனக்கு இந்த வீட்டோட பொறுப்பு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா நான் எஜமானி இல்ல. எஜமானி அந்த சித்ரா தான். அந்த லோக்கர் சவி என்கிட்ட வரல. நானே வீட்டு வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு பணத்தை வாங்கி அதுல மிச்சம் வர பணத்தை தான் உனக்கு கொடுக்கறேன். என்னால இவ்வளவுதாமா முடிஞ்சது. இத பாரு பிரியா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு பெரிய தொகையா ஏற்பாடு பண்ண. ஐயோ அம்மா, அதுக்கு அந்த சித்ரா தேவி விடணும்ல. எப்ப பார்த்தாலும் என்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. உன்கிட்ட போன்ல பேசணும்னா கூட அவ கண்ணு முன்னாடி தான் பேசணுமா? போன ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணணும், இந்த ஜென்மத்துல அந்த சித்ரா தேவி என்ன வாட்டி வதைக்கிறா. அவ தூங்கும்போது அவ தலையில கல்ல போட்டு சாகடிச்சிடலான்னு கூட எனக்கு கோவம் வருதுமா. அக்கா, என்னக்கா ஏன் அத்தைய பத்தி இந்த அளவுக்கு பேசுறீங்க? பெரியவங்கங்கிற மரியாதை வேண்டாமா? என்ன என்ன எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு? நான் உன்னோட அக்கா, மரியாதை கொடுத்து பேசு. நீ அக்காங்கிறதுக்காக நான் மரியாதை கொடுத்தே ஆகணும்னா நீ என் அத்தைக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும். எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கீங்க. ஏய், என்னடி இன்னைக்கு உனக்கு இவ்ளோ தைரியம் வந்துருச்சு? என்ன உன் அத்தை உனக்கு ஏதாவது மந்திர கிந்திரம் பண்ணிட்டாளா? இவ்வளவு நாள் என் முன்னாடி நின்னு பேசினதே இல்ல. உனக்கு யார் கொடுத்தது இந்த தைரியம்? இவ்ளோ நாள் பேசினது இல்லதான், அதுக்காக இப்ப பேசக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்லையே. இத பாருங்க, எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. இத்தனை நாளா என் புத்தியை கெடுத்து நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க? நானும் இவ்வளவு நாள பொறுத்துட்டு தான் வந்தேன். ஆனா என் அத்தைய பத்தி நீங்க கேவலமா பேசினதை கேட்டு இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏய், உன்னால என்னடி பண்ண முடியும்? என்னடி பண்ண முடியும்? ஏய், என்ன பண்ணுவ சொல்லு? என்ன பயமுறுத்துறியா? நான் உன்ன மாதிரி ஏபிசிடி தெரியாத முட்டாள் இல்ல. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை மட்டும் இல்ல, உன் அத்தைய கூட திட்டுவேன். வேணாங்கா, இது நல்லதுக்கு இல்ல. இது நல்லதுக்கு இல்ல. என்ன நல்லதுக்கு இல்ல? என்னடி நல்லதுக்கு இல்ல? அவளுக்கு வேற நான் மரியாதை தரணுமா? அந்த மூஞ்சிக்கு அவ ஒரு ராட்சசி. அக்கா, எதுக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு தெரியலையே. நாம என்ன யோசிச்சுட்டு படுக்கிறோமோ அதுதான் கனவா வரும்னு சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு முன்னாடி அக்காவை அடிக்கிற மாதிரி நான் எதுவும் யோசிக்கலையே. கனவுல நான் அக்காவை அடிச்சாலும் அது தப்புதான். ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு. நான் இப்பவே போய் அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன். பிரியாக்கா, அக்கா, பிரியாக்கா, 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 அக்கா, அக்கா, என்ன? வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கு நேரங்காலமே தெரியாதா? சரி, காலைல பேசிக்கலாம் போ, எனக்கு தூக்கம் வருது. அக்கா, இல்லக்கா, நான் இப்பவே பேசணும், இல்லனா எனக்கு தூக்கம் வராது. என்ன? அக்கா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். என்ன தப்பு பண்ண? அது
அது வந்து அ, நான் நான் உங்க கன்னத்துல அரைஞ்சிட்டேன். என்னையா உனக்கு என்ன புத்தி கிதி கெட்டு போயிடுச்சா? எப்ப அடிச்சா அதுவும் எனக்கு தெரியாம? அக்கா அது வந்து கனவுல. ஷோ, கனவுலியா? ம், ஆமா. உங்களை அடிச்ச மாதிரி இதோ இப்பதான் கண்டேன். அதனாலதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. யோ, உன்னை திட்டுறதா இல்ல சிரிக்கிறதா ஒண்ணுமே புரியல. கனவுல நடந்த விஷயத்துக்கு தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி சாரி கேக்குற. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? இல்ல, அது கனவா இருந்தாலும் நான் உங்களை அடிச்சது உண்மைதானே. இத பார், உனக்கு தூக்கம் வரலனா வீட்டை சுத்தி நடந்துகிட்டே இரு. என்னையே தொந்தரவு பண்ற. நான் காலையில சீக்கிரம் எழுந்துக்கலனா உங்க அத்தை என்னதான் திட்டுவாங்க. புரியுதா? போ. அக்காவுக்கு என் மேல ரொம்ப வருத்தம் போல இருக்கு. அதனாலதான் என்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லாம போறாங்க. என்ன பண்றது? மன்னிப்பு கேட்க வந்தா கூட திட்டுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க அத்தை. சுமித்ரா, இப்ப வர்ற பழத்தை எல்லாம் ஏதோ மருந்து போட்டு பழுக்க வைக்கிறாங்கல்ல, அதான் பழத்துல ருசியே இல்ல. நான் சின்ன வயசா இருக்கும்போது சாப்பிட்ட பழம் ஆஹா எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? அப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்குமா அத்தை? இப்ப காலம் மாறி போச்சுல்ல. காலமும் மாறி போகல, ஒன்னும் மாறி போகல. அதே சூரியன், அதே சந்திரன், அதே நட்சத்திரங்க. வருஷத்துக்கு 365 நாளும் அப்படியே தான் இருக்கு. ஆனா நாம தான் காலம் மாறி போச்சு, காலம் மாறி போச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அத்தை, ஆ? இந்தாங்க. வா சீதா, உட்காரு. அவளுக்கும் கொடு. ம். அப்போ காலம் மாறலன்னு சொல்றீங்க? ஆமா. அத்தை, ம். கனவுல நடந்தது நிஜத்துல நடக்குமா? ஏன் அப்படி கேக்குற? நடக்குமா நடக்காதா? நீங்க முதல்ல அதை சொல்லுங்க, அப்புறம் என்னன்னு சொல்றேன். சீதா, கனவுல வர்றது எல்லாமே நம்ம மனசுல இருக்கிறது தான். எத்தனையோ வேலை செய்யணும்னு நினைப்போம், ஆனா செய்ய முடியாது. ஆனா நம்ம மனசு இருக்கு பாரு, அதை எப்படியாவது பண்ணி முடிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் நமக்கு கனவு வருது. கனவுல நடந்தத என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு முடிச்சிடலாம். அதனால கனவுல வர்றது நிஜத்திலையும் நடக்கலாம். ஐயோ, அப்படின்னா நான் பிரியாக்காவை நிஜமாவே அடிச்சிருவேனா? என்ன ஆச்சு உனக்கு? நீ எதுக்கு பிரியாவை அடிக்கணும்? அத்தை, ராத்திரி பிரியாக்காவை நான் அடிச்சிட்டேன். கனவுல. ஆனா இப்ப பாட்டி சொன்ன மாதிரி அது உண்மையாயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னம்மா பொண்ணு நீ, கனவுல பிரியாவை அடிச்சதுக்கு இவ்வளவு வருத்தப்படுற? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கனவுல வர்றது எல்லாமே நிஜத்துல நடக்கிறது இல்ல.
சீதா, நான் சின்ன வயசா இருக்கும்போது ரெக்கையை கட்டி வானத்துல பறக்கிற மாதிரி கனவு வரும். ஆனா அதெல்லாம் நிஜமாயிருச்சா? சீதா, மனுஷனுக்கு ஆசை அதிகம். அதனால நடந்தது, நடக்க போறது, தேவையானது, தேவையில்லாதது, இருக்கிறது, இல்லாதது எல்லாத்தையும் கனவு காண்றான். அதுல ஏதாவது ஒண்ணுதானே நம்ம வாழ்க்கையில நடக்கும். அதனால நாம கனவு கண்டது எல்லாமே நடக்கும்னு நினைக்கிறது நம்ம முட்டாள்தனம். இருந்தாலும் எனக்கு அதே யோசனையா இருக்கு பாட்டி. நான் என்னைக்கும் யாரையும் அடிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் அந்த மாதிரி கனவு வந்துச்சு? அது வெறும் கனவுன்னு நினைச்சு மறந்துடணும். அதை விட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பிரியா மேல உனக்கு அன்பு இருக்குதானே? அப்புறம் என்ன, இப்படி எல்லாம் யோசனை பண்றதை விட்டுட்டு சந்தோஷமா இரு. சீதா, நீ கனவுல பிரியாவை அடிச்சதுக்கே இவ்வளவு வருத்தப்படுறேன்னா உனக்கு எவ்வளவு நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு புரியுது. நீ அந்த மாதிரி தப்ப பண்ண போறியா? இல்லதானே? அப்படி இல்ல பாட்டி. அது இந்த பாரு சீதா, முதல்ல அந்த விஷயத்த உன் மனசுல இருந்து தூக்கி போட்டுரு. எல்லாம் சரியா போயிடும்.